சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:39 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம். இரவு 11:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தைப்பூசம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இந்த நாளிலே நம்மால் இயன்றவரை அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. தைப்பூசம்னாலே நமக்கு அந்த வடலூர் வள்ளலாரினுடைய இந்த ஜோதி தரிசனம் நினைவிற்கு வந்துவிடும். இது போக எல்லா சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்களிலும் விசேஷமான பூஜைகளை செய்வார்கள். இது சுப்பிரமணிய சுவாமிக்கு மாத்திரமல்ல, தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நாளோடு இணைந்து வரக்கூடிய உத்தராயணத்திலே வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கும். ஆக இந்த நாளிலே எல்லா தெய்வங்களையுமே விசேஷமான முறையிலே வழிபடலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா, பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு லலிதா ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:06 சந்திர உதயம் என்பது மாலை 5:43 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:40 முதல் 6:06 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:22 முதல் 1:48 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருப்பா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற கதை இது சத்தியம் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு சாது, ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாராம். துறவின்னு சொல்றதை விட ஒரு சாது அப்படிங்கிற வார்த்தையில தான் சொல்லணும். அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் எல்லாம் பயின்று கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு நாள் மாலை பொழுது தன்னுடைய ஆசிரமத்தை விட்டு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கு போறார். அந்த குளத்துல போய் நம்ம கை காலில் அலம்பிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவதனாதிகளை பண்ணலாம்னு சொல்லிட்டு மாலை நேரத்திலே அங்கே செல்கிறார். அவர் போய் அந்த தண்ணியில இறங்கின உடனேயே அவருடைய காலை ஒரு முதலையானது கவ்வி விடுகிறதா. ஒரு முதலை அவருடைய காலை பிடிச்சிடுறது.
பிடிச்ச உடனே இவர் சொல்றார், இவருக்கு வந்து தன்னுடைய உயிரை பற்றிய கவலை இல்லை. அந்த முதலையை பற்றி சொல்கிறார். சற்றும் முகத்திலே கொஞ்சம் கூட பயமே இல்லாம சொல்றார் அந்த முதலையை பார்த்து, என்னுடைய உயிரை பற்றிய கவலை எனக்கு இல்லை. ஆனால் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய சிஷ்யர்கள்லாம் அங்க ஆசிரமத்துல இருக்க, அவர்களுக்கு பாடத்தினை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த பாடத்தை நான் இன்னும் முழுசா முடிக்கல. நான் அந்த பாடத்தை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். நீ காத்துட்டு இருந்தீங்கன்னா நான் பாடத்தெல்லாம் அவர்களுக்கு அந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும். அவர்களுக்குரிய அந்த கொஞ்ச நாளைக்குரிய அந்த பேட்ச்லாம் நான் பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க வரேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முதலை பார்த்து சொல்லிச்சா, ஓ அவ்வளோ நீங்க சரி, நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. நானா எனக்கு வந்து ஒரே ஒரு உறுதிமொழியை மட்டும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முதலை கேட்டுச்சாம். என்னன்னு சொன்னா, இந்த முதலை சொல்லித்தான், நான் உங்களை சாப்பிட போறதுல நான் உங்களை விட்டுடுறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுத்த நேரம் போக மிச்ச நேரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலே நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குளத்தினுடைய கரையில வந்து அமர்ந்துக்குங்க. அங்க வந்து உட்கார்ந்துக்குங்க. இந்த குளத்து கரையில வந்து உட்காந்துருங்க. வர்றவங்க போறவங்க கிட்ட இந்த குளத்தை பற்றி பெருமையாக சொல்லுங்கள். இந்த குளத்தினுடைய தண்ணி அவ்வளவு ருசியா இருக்கும், இங்க குளிச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க தைரியமா குளத்துல வந்து இறங்குவாங்க. நானும் அவங்கள சாப்பிட்டுடுவேன். இந்த குளத்தை பார்த்துட்டு யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க, இறங்கத்துக்கு பயப்பட்டு போயிடுறாங்க. இங்க வந்து எல்லாரும் இறங்குவாங்க, நான் அவங்கள சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான். சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த நேரத்துல வந்து நம்ம வேற வழி இல்லை, இந்த முதலைக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சரி நான் அந்த மாதிரியே சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார். அதே மாதிரி மறுநாள் வந்து அந்த அந்த சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற ஓய்வான நேரத்துக்கு நேரா கிளம்பி குளத்தங்கரைக்கு வந்துட்டார். முதல்ல பார்த்தோன்னே, பரவாயில்ல நீங்க சத்தியத்தை காப்பாத்திருக்கீங்க, நீங்க உட்காந்துக்குங்க, யாராவது வந்தா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி குளத்தை பத்தி பெருமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சா முதலையும். இவரும் வந்து நேரா அந்த குளத்தங்கரையில உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரத்துல ஒரு மீனவன் வந்து வலையோட வந்தானா கையில. ஒரு மீனவன் வலையோட வந்து கேட்டானா, இந்த குளத்திலே மீன்கள் இருக்கிறதா, நிறைய மீன்கள் இருக்குமா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்டாராம். அதுக்கு இந்த சாது சொன்னாராம், ஆஹா இந்த குளம் வந்து ரொம்ப நல்ல குளம், இந்த குளத்துல வந்து ஸ்நானம் பண்ணா ரொம்ப நல்லது, தண்ணி வந்து அவ்வளவு தித்திப்பா இருக்கும், கற்கண்டு மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் இதுல மீன்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அந்த குளத்துக்குள்ள ஒரு முதலை இருக்கு, அந்த முதலையை வேணா கேட்டு பாரு, மீன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவன்கிட்ட சொன்னாரா. இந்த மீனவன் ஐயோ குளத்துல முதல்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஓட்டம் பிடிச்சிட்டானா, அங்கிருந்து ஓடியே போயிட்டானா. இதை பார்த்துட்டே இந்த முதலைக்கு கோபம் வந்தது. ஆனா இவர் என்ன பேசினாருங்கிறது அதுக்கு தெரியாது, தண்ணிக்குள்ள இருக்கு. அது வெளியில வந்து இந்த ஒருத்த வந்தான் வலையோட கையில, அவன்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, அவன் ஏன் அப்படி ஓடி போயிட்டா அப்படின்னு உடனே, நான் இல்லையே, நான் அவன்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா தான் சொன்னேன், இந்த குளம் வந்து ரொம்ப தண்ணி வந்து நல்ல ருசியான தண்ணி, இங்க குளிச்சா ரொம்ப புண்ணியம், இங்க குளிச்சா ரொம்ப புண்ணியம்ங்கிற மாதிரி தானே நான் சொன்னேன் அப்படின்னாராம். நீங்க வேற ஏதோ சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல, நீங்க வந்து இந்த மாதிரி வர்றவங்க கிட்ட என்ன சொல்றீங்கன்னு நான் பார்க்கணும். அதனால நான் என்ன பண்ண போறேன், என் குட்டியை வந்து உங்களுக்கு பக்கத்துல விட்டுறேன், ஒரு பையில வச்சு, ஒரு சாக்கு பையில வச்சு நான் சுத்தி என்னுடைய குட்டியை உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல சொல்லித்தான். சரி அப்படின்னு சொன்னாராம். இவர் போயிட்டு திரும்ப அன்னைக்கு வந்து பொழுது இதா சாஞ்சிருச்சு, ஒரு வீட்டுக்கு போயிட்டார், ஆசிரமத்துக்கு போயிட்டார். திரும்பி மறுநாள் வந்தார். அது வரைக்கும் வேற யாருமே வரலையாம். மறுநாள் வந்தோடனே இந்த குட்டியை வந்து ஒரு சாக்கு பையில சுத்தி அந்த பக்கத்து முதல்ல வந்து இவர் பக்கத்திலே வச்சிருச்சு. இவர் என்ன பேசுறாருங்கிறது எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த முதல்ல மறுபடியும் இந்த பெரிய முதல்ல வந்து குளத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த நேரத்துல அங்க வந்து ஒரு வழிப்போக்கன்கிறவன் தான் கையில ஒரு பையோட வந்தானாம். இவரை பார்த்த உடனே ஒரு துறவி மாதிரி இருக்கு, சாது மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இவர்கிட்ட வந்து, நான் வந்து ஒரு வழிப்போக்கன், என் கையில வந்து தங்க நகையெல்லாம் சுத்தி ஒரு பை வச்சிருக்கேன், இது யார்கிட்ட நம்பி கொடுத்துட்டு எனக்கு குளிக்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு பக்கத்துல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைய வச்சுட்டு, நான் வந்து இந்த குளத்துல இறங்கி குளிக்கலாம் தானே, சேஃப்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த சாது சொன்னாராம், இந்த குளத்துல குளிச்சா ரொம்ப நல்லது, ரொம்ப புண்ணியம், இந்த தண்ணி வந்து கற்கண்டு மாதிரி இனிக்கும், எப்பயும் போல அந்த இதெல்லாம் சொல்லிட்டு நீ இந்த பைய தாராளமா வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் கேட்டானா, பை சேஃப்டியா இருக்குமா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்ட உடனேயே, ஆஹா என்ன இப்படி கேட்டுட்ட, நேத்து ஒருத்தன் என் பக்கத்துல இந்த பைய வச்சுட்டு போனா, அவன் குளத்துக்குள்ளதான் போனான், ஆனா இது வரைக்கும் அவன் வரல, அவன் வந்த உடனே நீ வேணா கேட்டுக்கோ, நான் அவன் பைய பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையான்னு சொல்லி நீ அவங்கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த வழிபோக்கனுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது, நேத்து பைய வச்சுட்டு போனவன் இது வரைக்குமா அவன் வெளியில வரல, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பைய தூக்கினா வந்த வழியே ஓடி போயிட்டானாம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த முதல்ல பார்த்துக்கிட்டே இருந்தது. உள்ள இருந்து வெளில வந்து இன்னைக்கு ஏன் ஓடி போயிட்டான்னு கோபமா கேட்டுச்சான். இந்த குட்டி முதல்ல அதுக்கு சொல்லிச்சான். குட்டி முதல்ல பக்கத்துல இருந்த முதல்ல நடந்ததெல்லாம் சொல்லிச்சான்.
இப்படியா யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நேத்து யார் உங்க பக்கத்துல வந்து பைய வச்சது அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல கேட்டுச்சா. அதுக்கு இவர் சொன்னாரு, நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, நீ தானே உன் பைய வச்சுட்டு போன, உன் பைக்குள்ள வந்து உன் குட்டியை பேக் பண்ணி நீ தானே வச்சுட்டு போன, உன்னுடைய கோணிப்பை இருக்குதானே, நீ நேத்து போனாலும் இது வரைக்கும் வெளியிலேயே வரலையே, அதைத்தானே நான் சொன்னேன் அவங்கிட்ட, நான் ஒன்னும் பொய் சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே முதலைக்கு கோவம் வந்துச்சா, நீ ஏதோ சால் ஜாப்பு பண்ற, இனிமேலாச்சும் ஒழுங்கானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல மறுபடியும் கோலத்துக்குள்ளேயே போயிடுச்சு. அன்னைக்கு யாரும் வரலையாம். மறுநாளும் சாது வந்து உட்கார்ந்துட்டார். இந்த முதல்ல குட்டி வந்து இவர் பக்கத்திலேயே ஒரு பைக்குள்ள மறைவா இருக்கு. பெரிய முதல்ல குளத்துக்குள்ள இருக்கு. இந்த நேரத்துல அந்த நாட்டுடைய மந்திரி வந்தாராம். அந்த மந்திரி வந்து இவரை பார்த்து கேட்டாராம், சாதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயா துறவியே, நான் வந்து இந்த குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இது புண்ணியம் தானே, இங்க நிறைய பேர் ஸ்நானம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆஹா, இந்த தீர்த்தம் வந்து மிகவும் அற்புதமான தீர்த்தம், அவ்வளவு ருசியா இருக்கும், கற்கண்டு மாதிரி இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும், ரொம்ப சூப்பரான தீர்த்தம் இது, இங்க வந்து நிறைய பேர் குளிக்க வந்திருக்கா, நீங்க வேணா அந்த பாத சுவடுகளை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் வந்திருக்கா, எத்தனை பேர் திரும்பி போயிருக்காங்கிற நீங்க அந்த பாத சுவடுகளை பார்த்தே தெரிந்து கொள்ளலாமே, ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மந்திரி பார்த்தாராம், எல்லோருடைய பாதமும் அப்படி போன வழித்தடம் தான் இருக்கே தவிர யாருமே திரும்பி வழித்தடத்தையே காணமாதுல. ஆஹா, இப்ப நிறைய பேர் உள்ள போயிருக்கா, யாருமே அதுல வெளியில வர காணுமேன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த குளத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய படைகளை வர சொல்லி அது உள்ள இருந்த முதலையை தூக்கிட்டு இந்த முதலை குட்டியும் தூக்கிட்டு போய் வெளியில வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் பத்திரமா. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த சாது வந்து தன்னுடைய சத்தியத்தை மீறவில்லை. அதே நேரத்திலே அவருடைய கடமை என்னன்னா, வர்றவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு தீயவன் கிட்ட மாட்டிட்டாச்சு, ஒரு கெட்டவன்கிட்ட போய் மாட்டியாச்சு, மற்றவர்களும் அந்த கெட்டவனிடத்தில் மாட்டக்கூடாது, தானும் அந்த சத்தியத்தை மீறாமல் அங்கிருந்து தப்பித்து வர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு யூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா. அப்போ இதுதான் சத்தியம். ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி தரோம்னு சொன்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ, அந்த சத்தியத்தையும் காப்பாற்ற வேண்டும், அவனிடத்திலிருந்து மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும், இதற்கு ஆண்டவன் நமக்கு அந்த சமயோஜித புத்தியை தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.